ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கால்ஸ் கொடுத்தேன். இங்கே டேட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வெட்னஸ்டே ஏப்ரல் 2025. ஓகேங்களா? டைம் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 9:31 வந்து கொடுத்தேன். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பை கொடுத்தேன். இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 23,300, டார்கெட் வந்து 23,538. ஓகேங்களா? ஷார்ட்டில் போய் பார்க்கலாம். 9:31 கொடுத்தேன் இல்லைங்களா? இதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டில் தான். டேட்டு பார்த்துங்க கீழே 2/4/9:30. ஓகேங்களா? இந்த கேண்டில் அப்போ ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் என்ன இருந்ததுன்னா 23,377 கொடுத்தேன் நான். ஓப்பன் ப்ரைஸ் அந்த ப்ரைஸில் தான் நான் கொடுத்தேன். 37. டார்கெட் வந்து 23,538. ஸ்டாப் லாஸ் வந்து 23,300. இது என்ன பண்ணிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கிட்ட வந்தது, ஆனால் அடிக்கல. இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸும் அடிக்கல, டார்கெட்டும் அடிக்கல. ஆனால் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 377 போட்டோம். க்ளோசிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் முடிஞ்சிருக்குன்னா 432. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 60 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஃபுல் டார்கெட் போல். ஃபுல் டார்கெட் போயிருந்தால் மேபி உங்களுக்கு 150 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கும். ஃபுல் டார்கெட் போல். இந்த மாதிரி வந்து ஒரு சில நாள் வந்து நம்மளுக்கு ஃபுல் டார்கெட்டும் போகாது, ஸ்டாப் லாஸும் அடிக்காது. ஆனால் முடியும் போது ஒன்று என்ட்ரி ப்ரைஸ்லேயே முடிஞ்சிடும். அப்படின்னா வந்து காசு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகும் மார்க்கெட். இந்த மாதிரியும் வந்து நடக்கும். இதுதான் நம்மளுடைய கால்ஸினுடைய அக்யூரேசி. இப்போ ஏன்னா நானும் வந்து நிறையா வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் பார்ப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சப்போர்ட்டை உடைச்சா அங்கே போகும், அது உடைச்சா இங்கே வரும், அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க. சார்ட்டை வந்து அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன்லாம் போடுவாங்க, சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரா பண்ணி இது இங்கே போகலாம், மேலே போகலாம், கீழே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு என்ட்ரி ப்ரைஸோ ஒரு டார்கெட் ப்ரைஸோ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே அவங்களுக்கு வந்து அந்தளவு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அந்தளவு அக்யூரேசி வந்து இருக்காது. ஓகேங்களா? அதனால் அது வெளிப்படையாக எதுவுமே போட மாட்டாங்க. ஆனால் நம்ம அந்தமாரி கிடையாதுங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி டைமிங்கோட டேட்டோடு நம்ம சொல்கிறோம், போனதுக்கப்புறமும் நம்ம சொல்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்தமாரி அக்யூரேட்டான ஒரு கால்ஸ், ஒரு 90% அக்யூரேசி இருக்கக்கூடிய கால்ஸ் தேவைப்படுறவங்க, நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.